ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளான வடகரி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ண உடனே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, நம்ம போட்டிருக்க இஞ்சி பூண்டு இதெல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் 3 டேபிள் ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்தா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்க வடையை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் காலையில் வீட்டில் செஞ்ச வடை மீதமாகிடுச்சு. அதில் தான் நான் செய்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சும் செஞ்சு பார்க்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம உதுத்து வச்ச வடையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கொதித்து சுண்டி வந்துடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிடலாம். இப்போ சுவையான நமக்கு வடகறி தயாராகிடுச்சு. பாருங்கள், இது சிம்பிளாக அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ வடகறி தயாராகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.